clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's Home. ஈரோட்டில் வண்டியூரான் கோவில் வீதிக்கு சென்றால் நரம்புகளை முறுக்கேற்றும் பறை இசை பட்டையை கிளப்புகிறது. காலில் சலங்கை கட்டிக்கொண்டு சுழன்று கொண்டிருக்கிறார்கள் மாணாக்கர். ஒருபுறம் தமிழர்களின் வீர விளையாட்டுகளும், இன்னொருபுறம் பழந்தமிழர்களின் பாரம்பரிய கலைகளும் நம்மை உணர்வுபூர்வமான பரவசமான ஒரு உலகிற்கு அழைத்துச் செல்கின்றன. ஒரு இனத்தின் மொழியும் கலையும் அழிந்தாலே அந்த இனம் அழிந்துவிடும் என்பதைப் போல அழிவின் விளிம்பில் உள்ள தமிழர்களின் பாரம்பரிய வாழ்வியல் மற்றும் போர்க்கலைகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈரோட்டில் கலைத்தாய் அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை ஆகிய 5 வகை நிலங்களுக்கும் தமிழர்கள் தனித்தனி வாழ்வியல் கலைகளை கொண்டிருந்தனர். ஆனால் அவை தற்போதைய டிஜிட்டல் உலகில் டிஜிட்டலாக்கப்பட்டுள்ளதே அவற்றின் அழிவாக மாறியுள்ளது. கலை அழிவதற்கு கலைஞர்கள் மறைவும் காரணமாக இருப்பதால் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் கலைத்தாய் அறக்கட்டளை சார்பில் கோடைக்கால கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டன. வரும் தலைமுறைக்கு கலைகளை மட்டும் கற்றுக் கொடுக்காமல் அவற்றை எதற்கு, எங்கு, எப்படி தமிழர்கள் பயன்படுத்தினார்கள் என்றும் கற்றுக் கொடுக்கிறார்கள். இதில் சிலம்பாட்டம், பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், கும்மி, பறை இசை, சாட்டைக்குச்சி ஆட்டம், பெரிய கம்பாட்டம், வீதி நாடகம், மல்லர் கம்பம், கதை சொல்லல் உள்ளிட்ட பல்வேறு கலைகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. போர்க்களத்தில் கட்டை சுற்றுதல் மூலம் ஒரே நேரத்தில் பல எதிரிகளை தாக்குவது உள்ளிட்டவை செய்து காண்பிக்கப்பட்டு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஒயிலாட்டத்தில் விதை விதைப்பது, பறவைகள் பறப்பது, நெல் விதைப்பது, நெல் அறுப்பது, நெல் தூட்டுவது, மூட்டை போட்டு அவற்றை சுமப்பது, மாட்டு வண்டியில் கொண்டு செல்வது, சந்தையில் விற்பது மற்றும் மகிழ்வது ஆகியவற்றை அறுவடை ஒயிலாட்டம் என்ற பெயரில் செய்து காண்பித்தது அனைவரையும் கவர்ந்தது. உழைப்போடு ஒன்றியுள்ள இக்கலைகளை கற்றுக்கொள்ள வளரும் தலைமுறை மக்கள் ஆர்வம் காட்டுவதாக தெரிவிக்கிறார்கள் கலைத்தாய் அறக்கட்டளையின் நிறுவனர்கள். சிலம்பம் கற்றுத்தரோம், பறை ஆட்டங்கள் கற்றுத்தரோம், பறை இசை கற்றுத்தரோம், ஒயிலாட்டம், கரகாட்டம், சாட்டக்குச்சி ஆட்டம், பெரிய கம்பாட்டம், கும்மி, வீதி நாடகம், கதை, இந்த மாதிரி பல்வேறு வகையான கலைகளை கற்றுத்தரோம். படிப்புகளை பள்ளியில் கற்றுக் கொடுக்கும் சூழலில் படிப்பை தவிர்த்து தனி மனிதனாகவும் சுய தைரியத்துடனும் வாழ கற்றுக் கொடுக்க கலைகள் பயன்படும் என்பதால் தங்கள் பிள்ளைகளை பயிற்சி வகுப்பில் சேர்த்துள்ளதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர். எப்படி நம்ம படிக்க வைக்கிறோமோ, எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு லைஃப் சயின்ஸ் சொல்லித்தரமோ, ஸோ அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் அப்பா அம்மா இல்லாத உலகத்தில் எப்படி சர்வை ஆகணுங்கிறது நம்ம சொல்லித்தரணும். அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயமா இருக்கும் நான் நம்புறேங்க சார். வளரும் தலைமுறையினர் பாரம்பரிய கலைகளை கற்க பின்னோக்கி செல்வது, கலை மற்றும் மொழி அதன் மூலம் இனம் அழிவதை தடுக்க முன்னோக்கி வைக்கும் முதல் அடியாகும். இத்தகைய முன்னெடுப்பை எடுத்துச் செல்லும் கலைஞர்களும் பெற்றோரும் இனம் காக்கும் வீரர்களே. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முகமது யாசினுடன் செய்தியாளர் மணிகண்டன். Big clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's Home.